இறைவனின் வார்த்தையை திருவிவிலியத்தில் இயற்றி நமக்கு தந்து மறை சாட்சியாக வாழ்ந்து உயர்ந்த புனிதர்களை புகழ்வோம் நாம். பேதுரு பவுலை புகழ்வோம் நாம். இறைவனின் வார்த்தையை திருவிவிலியத்தில் இயற்றி நமக்கு தந்து மறை சாட்சியாக வாழ்ந்து உயர்ந்த புனிதர்களை புகழ்வோம் நாம். பேதுரு பவுலை புகழ்வோம் நாம். புனித பேதுருவே, புனித பவுலே, இறைவனின் பிள்ளைகளாய் எம்மையும் மாற்றுமே. இயேசுவின் சீடர்கள் 12 பேர், அதில் முதன்மை அப்போஸ்தலர் சீமோன் பேதுரு. இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடல் நீரில் நடந்து வியக்க வைத்தார். சேவல் கோபம் முன்னதாக இயேசுவை 3 முறை மறுதலித்ததால் சிலுவை சாவை தலைகீழாய் ஏற்று பாவம் நீங்கி உயிர் நீத்தார். திருச்சபையின் பாறையாக பொறுப்பேற்றார். விண்ணரசின் திறவுகோலை கையில் கொண்டார். இறைவனின் வார்த்தையை திருவிவிலியத்தில் இயற்றி நமக்கு தந்து மறை சாட்சியாக வாழ்ந்து உயர்ந்த புனிதர்களை